நண்பர்களால் ஆதாயம். பொதுவா நண்பர்களால் ஆதாயம் யாருக்கு கிடைக்கும்? நண்பர்கள் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் பொதுஜன தொடர்பு, 3ஆம் பாவம் உங்களுடைய நண்பர்கள் ஸ்தானத்தை குறிக்கிறது, தொடர்புகள் ஸ்தானத்தை குறிக்கிறது. 7 அது மாதிரி கூட்டு பங்காளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது போக 11ஆம் இடம் நம்மளுடைய லாபஸ்தானம், நம்மளுடைய அபிலாசைகளை பூர்த்தியாகிற ஸ்தானம். அது இந்த 3ம் ஒரு ட்ரையாங்கல். 3க்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் 7, 3க்கு பாக்கிய ஸ்தானம் தான் 11. இது ஒரு ட்ரையாங்கல் பாத்தீங்கன்னா தெரியும். சோ யார் யாருக்கெல்லாம் 3, 7, 11ல சுப கிரகங்கள் அமர்ந்து சுப கிரகங்கள் பார்த்து, சரிங்களா, 7ஆம் இடத்த சுப கிரகங்கள் ஒரு குருவோ சுக்கிரனோ பாக்குறாங்க, இல்ல 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா மறைவாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். ஆனா அவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோண வலுவில எல்லாம் இருந்துட்டாருன்னா அது மறைவுனே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? 3, 7, 11 குரு பாக்குறாரோ இல்ல 3, 7, 11 சுக்கிரன் பாக்குறாரு, இந்த மாதிரி ஒரு அமைப்புல 5ல இருந்தா 11 தொடர்பு கொள்வாரு சுக்கிரன். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு பார்வை தான். சோ 5ல இருந்தா தான் 11 பார்க்க முடியும். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்களால ஆதாயம் நிச்சயமா இருக்கும். 3, 7, 11 யார் யாருக்கெல்லாம் அதாவது சுபத்துவமா இருக்கிறது, குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனோட தொடர்புல இருக்கிறது. தனித்த புதன் இருந்தாலும் நல்ல விஷயம் தான். 7ல இருந்தாலும் 7ல குரு இருந்தா லக்னத்தை பார்த்துப்பாரு. அதே மாதிரி லக்னத்துல குரு இருந்தா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு இல்லையா? இதே மாதிரி லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலும், லக்னத்துல புதன் இருந்தாலும், லக்னத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அமைப்பு வரும். ஒவ்வொரு சில லக்னங்களுக்கு ஆதிபத்திய ரீதியா வர விஷயங்கள் வித்தியாசப்படும். அந்த இடத்துல பலன் வேறியாகும். சரிங்களா? பொதுவா 3, 7, 11 ஒரு நல்ல பாவத்துவம் அடையாம சுபத்தன்மையா இருக்கு அப்படின்னாலே நிச்சயமா உங்களுக்கு நண்பர்கள், நட்பு, கூட்டு தொடர்புகளால், நல்ல தொடர்புகளால் ஆதாயம், வெற்றி, அவங்களாலே நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கப்படுறது. ஒரு செயல் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நண்பர் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நட்பு உறவு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா? இதுக்கு இந்த பாவங்கள்லாம் துணை புரியும். 3, 7, 11. சரிங்களா? சோ 3, 7, 11 யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு சுப வலிமையில இருக்கோ நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களால, கூட்டாளிகளாலும், பங்காளிகளாலும் நிச்சயமா ஆதாயம் உண்டு. சரிங்களா?